உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க டெல்லிக்கு வந்ததுல இருந்து ரொம்ப ஆவலா உங்களுடைய கண்கள் யாரையோ தேடிக்கிட்டே இருக்கு மோகன். நீங்க ஒத்துக்கோங்க ஒத்துக்காம போங்க, ஆனா எனக்கு தெரியும் நீங்க உங்க ஊர்ல இருந்து ராதாவை தேடி தான் இங்க வந்திருக்கீங்க, ரைட்? தப்பு. என் வாயும் போய் சொல்லல, கண்ணும் போய் சொல்லல. நான் யாரையுமே தேடல. தேடுறதுக்கு யாருமே இல்லைன்னும் போது நான் யாரை தேட போறேன்? நான் இந்த ஊருக்கு ஏன் வந்தேன்னு தெரியுமா? ஏன் இங்க வந்ததுக்கு முக்கியமான காரணமே குஷியோட ஸ்டடீஸ் தான். இங்க ஸ்கூல்ஸ் பெட்டரா இருக்கு, டியூஷன்ஸ் பெட்டரா இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா குஷியோட 10th கிராஜுவேஷன், அதாவது 10th போர்ட்ஸ் இருக்குல்ல, அதை இங்க எழுதணும். என்ன அர்த்தம்? நான் சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன்பா. உனக்கு என்ன நினைக்கணுமோ அதை நினைச்சுக்கோ. போய் வண்டியில உட்காருறியா? வாங்க. என்ன பண்ற யுவன்? ரத்தத்துக்கும் நமக்கும் பழைய உறவு இருக்கு. காயம் எல்லா தடவையும் ஏற்படாதுமா. எல்லா தடவையும் ரத்தமும் வராதா? முடிஞ்சு போச்சுமா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்ப நடக்கிறது எல்லாமே சரியாதான் இருக்கு. பிக்சர் பர்ஃபெக்ட். நோ வரி. நான் இருக்கும்போது நீங்க டென்ஷனே ஆகக்கூடாது. Now let's go for the family picture. இன்னைக்கு நீ எனக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற மாதிரி தோணுச்சு. பல வருஷங்களுக்கு அப்புறமா நீ என் பக்கத்துல இருக்கிற மாதிரி தோணுச்சு. நான் திரும்பினதுமே என் கண்ணு முன்னாடி நீ இருப்ப. நான் கையை நீட்டினா நீ என்ன தொடுவன்னு தோணுச்சு. நீ எங்க இருக்க ராதா? உன்னை எப்ப பாப்ப, எப்படி பாப்ப, எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா எப்ப பார்த்தாலும் உன்கிட்ட என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். இத்தனை வருஷங்களா பல கேள்வியோடு நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். அந்த எல்லா கேள்விக்கு நீ கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். ஆமா, இன்னைக்கு என்னமோ எனக்கு நீங்க எனக்கு ரொம்ப பக்கத்துல இருக்க மாதிரி தோணுச்சு. நீங்க என் கண்ணு முன்னாடி இருக்க மாதிரி தோணுச்சு. ஒரு நிமிஷம், இன்னைக்கு மறுபடியும் நீங்க உங்க கையை நீட்டி என் கையை பிடிக்கிற மாதிரி தோணுச்சு. நீங்க என்ன? நீ எங்க அப்பாவை தள்ளி விட்டியா?
இந்த கதவு நாளைக்கு காலையில் தான் திறக்கும், அதுவும் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு. ராதா, நீ எங்க அம்மா மேல கை ஓங்கிருக்க, என் அப்பா பால்கனில இருந்து கீழே தள்ளி விட்டுருக்க. இது எதுவுமே நார்மல் கிடையாது, எல்லாமே அப்நார்மலா இருக்கு. எல்லாரும் சொல்ற மாதிரி நீ ஒரு பைத்தியம். நான் பைத்தியம்தான், ஆனா உங்க மேல மட்டும்தான் பைத்தியம். என் கைய பிடிப்பீங்களா? இன்னையோட ராதா மோகனோட உறவு முடிஞ்சு போச்சு அவங்க கதை. கிருஷ்ண பரமாத்மா வேணா உன் கூட இருக்கலாம், ஆனா இந்த பகவத்கீதையை நீ எனக்காக கொடுத்திருக்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் உனக்கு இதை கொடுத்த மாதிரி. அப்ப உனக்கு 6 வயசுதான். எப்படி உங்க அம்மா உன்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இந்த பகவத்கீதை உனக்கு சக்தியை கொடுத்துச்சோ, அதே மாதிரி நீ போனதுக்கு அப்புறமா இந்த பகவத்கீதை நீ இல்லாம எனக்கு வாழ கத்து கொடுத்திருக்க. ஆனா அது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி இல்ல. நீ கிளம்பி போயிட்ட, இவ்வளவு பெரிய குடும்பத்தோட பொறுப்பை ஏன் தலையில போட்டுட்டு போயிட்ட. ஒரு பேரலைஸ்ட் அம்மா, ஒரு பிடிவாதமான தங்கச்சி, அவளோட தத்தி புருஷன், 7 வயசு குறும்புக்கார குழந்தை, இவங்க எல்லாருக்கும் அம்மா நம்ம பொண்ணு குஷி. உனக்கு என்ன, நீ தனியா இருக்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுவ. ஆனா நம்ம கீர்த்தி சொன்ன மாதிரி ஏதாவது கோவில்ல சாமியாரா உட்காந்துக்கிட்டு உன்னோட ஃபேவரட் டைம் பாஸ் பூஜை பண்ணிக்கிட்டு இருப்ப. ஆனா நான் இங்க மொத்த பிரிகேடையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பத்தாததுக்கு இந்த குஷி வேற. பசங்களை தனியா வளர்க்கறது, ஆளாக்குறது, இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. பட் ஐ ரியலி ஹோப் ராதா, நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும், சேஃபா இருக்கணும். அழகான முகத்துல சின்ன கரை ஏற்பட்டாலும் அது நல்லா இருக்காது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.